வணக்கம். சாய்ராவ் நியூமராலஜி டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய நண்பர் சதீஷ் ராவ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இணங்க சில விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். நண்பர் அவருடைய நிறைய நியூமராலஜி பார்க்கின்ற நபர்கள் ஜோதிடத்தையும் நியூமராலஜியும் சேர்த்து சில குழப்பங்கள் வருகிறது. அதற்கான சில விளக்கங்களும், அப்புறம் சில நேரங்களில் ஜோதிடம் ரொம்ப பிரமாதமாக கட்டங்களை வச்சு பலன்கள் வருது சார், சில நேரம் பலன்கள் பலிதமாக மாட்டேங்குது அப்படிங்கிற சில கேள்விகளை முன் வச்சுருந்தார். சமீப காலமாக இந்த யூடியூப்புகளில் மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி முடிந்த உடனே 6 கோடி வருகிறது, 3 கோடி வருகிறது, அல்லது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி அடுத்த 3 நாட்களுக்குள் 7 கோடி வருகிறது என்று வருகிறது. இதை என்னுடைய கிளைண்ட்ஸு ரொம்ப இது சம்மந்தமான கேள்விகளை கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை தாருங்கள் என்று கேட்டதற்கு இணங்க இந்த பதிலை நான் தரவிருக்கின்றேன். முதலாவது, ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்திலே அவர் பிறக்கும் பொழுது அந்த நேரங்களில் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவுகளில் எந்தெந்த கிரகம் இருக்கின்றதோ அந்தந்த கிரகத்திலிருந்து வருகின்ற அலையின் மூலமாக மனித உடல் செல்கள் இயக்கம் பெறுகிறது. அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அப்போது இது மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு இந்த பலன் சொல்லுகிற ஜோதிடருடைய அவருடைய தன்மையும் பலன் கேட்கிற நபர்களுடைய தன்மையும் பொறுத்து சில நேரங்களில் பலன்கள் ஓடும். ஒரு 60% சனியுடைய பார்வை, குருவுடைய பயிற்சி, கிரகங்களுடைய அமைப்பை வச்சு அவர் ஒரு பலன் சொல்வார். அத்துடன் அந்த நிமிடங்களில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற பரிவார தெய்வங்களும் சரி, குல தெய்வங்களும் சரி, அல்லது மூல தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் மூலம் அவர் இந்த பிறவியில் பிறந்து அவர் எவ்வளவு ப்ரேயர் பண்ணியிருக்காரோ அல்லது நல்ல மனுஷனாக வாழ்ந்த அந்த வைப்ரேஷன் இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் சில பலன்கள் முன்ன பின்ன சிறப்பாக நடைபெறும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜோதிடருடைய மனநிலையை பொறுத்தும் கேட்கப்படுகிறவருடைய மனநிலையை பொறுத்து அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க கிரக சூழல், அப்போ ஓடிக்கிட்டு இருக்க நட்சத்திர அதிர்வுகளை பொறுத்து தான் பலன்கள் பிரமாதமாக வரும். ஒரே ஒரு ஜோதிடர் ஒரு நண்பருக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். அந்த நண்பருடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் அவர் சொல்லி அதே ஜோதிடர்கிட்ட அவருடைய நண்பரை கூப்பிட்டு போகும் பொழுது அவரால் சில நேரங்களில் சரிவர சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருக்கும் பொழுது இந்த 6 கோடி வருது, சனிப்பயிற்சியில் 7 கோடி வருகிறது என்று யூடியூப்புகளை பார்த்து கொண்டு நன்றாக பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களிடம் இந்த கேள்விகளை கேட்டு அவங்களையும் டென்ஷன் பண்ணி நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முழு பலன்களை முழுமையாக நியூமராலஜியை நல்லா பார்க்கணுமா, நல்லது ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இந்த நம்பருக்கு ஏன் சார் சேர மாட்டேது, இந்த காலங்களில் நான் இந்த தொழில் செய்யலாமா அல்லது இந்த வேலையை முயற்சி பண்ணலாமா, இந்த மாதிரி யூடியூப்லலாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பலன்கள் வருகிறது, இதற்கு என்ன சரியான தீர்வு என்பதை 1 to 1 நேரடியாக பேசும் பொழுது தான் சரியான விளக்கம் என்பது கிடைக்கும். அத்தோடு இதுதான் விதின்னு அப்படின்னு இருக்கும் பொழுது நான் எதுக்கு நியூமராலஜி பார்க்கணும், நான் எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்கணுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது. உண்மைதான், இதுதான் விதின்னு தெரிந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உடலில் 7 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது. இந்த 7 ஆதார சக்கரங்களுக்கு ஒவ்வொரு விதமான யா, ரா, கா, எம் அப்படிங்கிற அதிர்வு எழுத்துக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு யா என்ற எழுத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது தொண்டையிலிருந்து யா என்ற எழுத்து ஒளிபடும். ஓ என்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது மூலாதாரத்திலிருந்து ஓவும், இம் என்ற எழுத்து தலையின் உச்சியில் அதிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கா அப்படிங்கும்பொழுது கா அப்படின்னா அடிவகுத்திலிருந்து தான் கா என்ற எழுத்தை சொல்ல முடியும். இந்த மந்திர எழுத்துக்களை எதை மாதிரி அமைச்சு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது இந்த சக்கராஸ் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதுதான் மந்திர உச்சாடனம் என்று சொல்லப்படுகிறது. அது சராசரியாக அன்பு கருணையோடு இருக்கும் பொழுது இந்த நிலைப்பாடு என்பது ஏற்படும். அது தெய்வ வழிபாடு வரும்பொழுது அன்பு கருணையாக இருக்கும் பொழுது அது ஏற்படும். சில நேரங்களில் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க, சிலர் திருவருட்பாட்டு சொல்லுவாங்க. இது மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த சக்கரங்களுடைய ஆக்டிவேஷனை பொறுத்து நமக்கு வரப்படுகின்ற விதியினால் இதுதான் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத
இதை நம்மளுடைய அந்த ஆன்மீக வலிமை, நம்ம ப்ரேயர்னு சொல்கிறோம் இல்லையா, வழிபாட்டு முறையை இதை வலிமைப்படுத்தும் பொழுது நமக்கு விதிப்பிரகாரம் நடக்கின்ற விஷயம் என்பது கொஞ்சம் குறைவு பெற்று அது நன்மையை நோக்கி நடைபெறும். சில நேரம் யோகா பண்ணும் பொழுதும் இது மாதிரி வரும். நிறையா யோகா பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, சார் யோகா பண்ணாதுக்கு முதல் நான் நல்லா இருந்தேன், இப்போ யோகா பண்ண பிறகு உட்காந்த பிறகு எல்லா பிரச்சனைகளும் தெரியுது, அன்றைய சூழலில் நடந்த டென்ஷனான விஷயம் அல்லது ஒரு மாதம் ஒரு வருடம் எல்லாமே எனக்கு எதெல்லாம் மன ரீதியான பிரச்சனைகள் வருகிறதோ அதான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பயிற்சியில் நாள்பட ஒரு இடத்துல அமைதியாக புலன்களை அசையாமல் வைத்தால்தான் மனம் முதல்ல அடங்க ஆரம்பிக்கும். மூச்சு காற்றானது வலது இடது புறமாக இயங்கும் வரை மனம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த மூச்சு காற்று சுழுமுனை என்ற நடுநாடியில் ஓடும் பொழுது தான் மனம் என்பது ஒடுங்கும். மனம் என்பது ஒடுங்கும் பொழுது தான் உங்களுக்கு உயிர் என்பது ஒடுங்கும். உயிர் ஒடுங்கும் பொழுது தான் ஆன்ம ஒளி என்பது பிறக்கும். இந்த ஆன்ம ஒளி தான் அதை லைட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம யோக சித்தர்கள் அல்லது நம்மளுடைய சித்த பெருமான்கள் அதை குண்டலினி சக்தின்னு சொல்லியிருக்காங்க, தெய்வ நிலைப்பாடு என்று சொல்லியிருக்காங்க. இந்த சக்தியை ரொம்ப நம்ம பெருக்கி மறுபறிவு இல்லாமல் போகிறதுக்கு செய்கிற விஷயங்கள்லாம் கூட இல்லாட்டியும் கூட ஓரளவு கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த வாழ்நாளில் வாழும் பொழுது மகிழ்ச்சியாக அடுத்தவருக்கு துயரம் இல்லாமல் நாம் நம் வாழ்க்கை சிறப்பாகவும் 4 பேருக்கு உதவிகரமாக வாழ்வது அல்லது கிரக ரீதியாக வருகின்ற தாக்கங்களை குறைத்து மாற்றி அமைத்து கொள்வது. இதில் நிறைய கிரக ரீதியான தாக்கங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. நீங்கள் வீடை மாற்றுங்க, வாஸ்து சரியில்லை, ஊரை மாற்றுங்க, அல்லது ஜாதகத்தையே கூட மாற்றுங்க அப்படின்னு கூடலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நிதானமான பொறுமையான சூழலில் இந்த ஆன்ம நேயத்தை பெருக்கத்தை வழிபாட்டின் மூலமோ அல்லது ஈகை கருணை மூலமோ அல்லது யோகம் மூலமோ இதை பெருக்கும் பொழுது நாம் கிரக தாக்கத்திலிருந்து விடுபட்டு கிரக தாக்குதலை ஜெயிப்பதற்கான வில் பவரை நாம் ஆத்மசக்தியில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அடிப்படை ஜாதகங்களை கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய ஸ்டைலில் இருந்து அது போகிற போக்கு ஆற்றில் நீர் ஓட்டம் ஓடும் பொழுது தக்கை மிதந்து போகிறது. அது எப்படி போகுதோ அதே மாதிரி தான் போகும் இந்த கிரக விஷயங்கள். அதே ஒரு ஆன்ம நேயம் பெற்ற நபர் கொஞ்சம் கொஞ்சம் நீச்சல் அடித்தோ அல்லது அந்த சுழிகளை தாண்டி அப்படியே ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல்களை அது நமக்கு கொடுக்கும். அது கொஞ்சம் அது கைவல்யம் பெறும் பொழுது நாம் இந்த கிரக விஷயங்களை கொஞ்சம் ஜெயமாகலாம், நன்மையை நோக்கி மூவ் பண்ணலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்குறோம், அப்போ வாழ்க்கை சம்மந்தம், ஏன்னா இந்த பூமியில் தான் வாழ போகிறோம், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த விஷயத்தை ஓரளவு கற்று சொல்லப்படுகிற ஜோதிடரும் சரி அல்லது நியூமராலஜிஸ்ட்டும் சரி அல்லது இந்த ஆன்மீக சிந்தனையாளரும் சரி, அவரும் மனுஷர் தான். ஆகவே அவர் ஒரு மன அமைதியான சூழலில் இருக்கணும். நீங்களும் போய் பரபரப்பான மனநிலையிலே போய் உடனே சொல்லுங்கள், இப்போயே நடக்கணும், உடனே நடக்கணும்னா அதெல்லாம் நடக்காது. நீங்கள் ஒரு அமைதியான சூழலில் அதை கேட்டு அவர்கள் சொல்லப்படுகிற கருத்துக்களை பின்பற்றி வாரங்கள் மாதக்கணக்கில் அதை மூவ் பண்ணி போகும்பொழுது தான் நம்ம லைஃப்பில் நிறைய வெற்றி பெறலாம், ஜெயம். அடுத்த முறை இந்த கிரக தாக்குதல் தாக்குதல்களில் இருந்து நாம் தற்காத்து கொண்டு வாழ்க்கை எப்படி வெற்றி பெறுவது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் சொல்வோம். நன்றி, வணக்கம்.